இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Plan your next summer escape with Grand Royal Tours. ஒரு எஃபர்ட்டுங்கிறது ஒரு லிமிட்டை தாண்டி கூட போட்டிருந்துருப்பீங்க. ஆனால் ரெக்கக்னிஷனுங்கிறது உடனே வந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுங்கிறப்போ சூழல்கள் தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்கோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில பேர்த்துக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து புது புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடைக்குது, இது எப்படி நல்லபடியாக போகும்னா கண்டிப்பாக நல்லபடியாக தான் போகும். என்னென்னா பொறுமை. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பொறுமையை கையாளுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் பொறுமையை கையாண்டுருவீங்க. இப்போ ராகு இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும்னா திடீர்னு உங்களுக்கு லைஃப் ஸ்டைல்லாம் சேஞ்ச் பண்ணிவிடும். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னரோடைய லைஃப் ஸ்டைலே திடீர்னு சேஞ்ச் ஆகும். அதை வந்து ஒரு பாசிட்டிவாக தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு பாசிட்டிவ் க்ரோத்தாக தான் இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸை கொடுத்துரும். மன அழுத்தங்களுக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன்ஸை கொடுத்துரும். ஸோ அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். அதுக்காக ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி போய் அதை என்னன்னு பார்த்து பிடிச்சி அப்படி இல்லை. அன்பாக, அனுசரணையாக, அக்கறையாக அந்த மாதிரி இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் கும்பத்துக்கு சொல்லக்கூடியது. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 2026 ஏப்ரல் 14 வரக்கூடிய சித்திரை தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ இந்த தடவை வந்து செவ்வாய்க்கிழமையில் வந்து வருது. அதாவது விஸ்வாவசுலிருந்து பராபவ ஆண்டு அப்படின்னு பார்க்கப்படுது. பராபவ ஆண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா கரெக்ஷன்ஸ், எல்லாமே செஞ்ச பிழைகளை நம்ம எப்படி திருத்திக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்து பராபவ ஆண்டாக பார்க்கப்படுது. ஸோ செவ்வாய்க்கிழமையில் மேஷ ராசியில் சூரியன் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து சித்திரை திருநாளாக பார்க்கப்படுது. கரெக்டாக சூரியனுடைய டிகிரி எந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்ம நிற்கிதுன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து சித்திரை திருநாளாக பார்க்கப்படுது. ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக அந்த 360 டிகிரி 180 டிகிரி அப்படிங்கிறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த திசையில் தான் இந்த சூரியன் உதிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த நாள் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து சூரியன் உதிக்குது அப்படிங்கிறது தான் வந்து சித்திரை திருநாளாக கொண்டாடப்படுது. முக்கியமாக சித்திரை திருநாள் வந்து விவசாயிகளுக்காக கொண்டாடப்பட்ட ஒரு தினமாகவே இருந்து அதுக்கப்புறம் அது தமிழ் புத்தாண்டாக மாறினது அப்படிங்கிறது தான். ஸோ இது செவ்வாய்க்கிழமையில் வந்து நின்றுச்சு இல்லையா? அப்போது செவ்வாய் தான் இப்போதைக்கு வந்து ராஜா. செவ்வாய் ராஜா அப்படின்னா பொலிட்டிக்கல் விஷயத்தில் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது, ரொம்ப அக்ரெசிவாக இருக்க போகுது, ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து சில மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது தான் இந்த தமிழ் புத்தாண்டு சொல்லுது. இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது கும்பராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராகு உங்கள் வீட்டிலே இருக்கிறார். அதோடு வந்து குரு 5ஆம் வீட்டில் இருக்கிறார், சனி 2ஆம் வீட்டில் இருக்கிறாருங்கும் பொழுது டெக்னாலஜி வைஸ் நல்ல ஒரு க்ரோத் அப்படிங்கிறது இருக்குது. யாரெல்லாம் வந்து டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க, இல்லை அதை படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பீங்க, நாங்கள் ரொபோட்டிக்ஸ் படிக்கலாமா, ஏஐ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிக்கலாமா, தாராளமாக உங்களுக்கு வரும். ஸோ தாராளமாக நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை இறங்கலாம். நாங்கள் வெளிநாடு போவோமான முயற்சிகள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிராஜுவலாக சில சக்ஸஸ் அப்படிங்கிறது வரும். கொஞ்சம் எஃபர்ட் ஒரு தடவைக்கு 2 தடவை போடுற மாதிரியான ஒரு விஷயந்தான். என்னென்னா நீங்கள் நல்லபடியாக தான் எஃபர்ட் போட்டிருப்பீங்க, சூழல்கள் மாற்றி அமைக்கப்படும். உங்களுக்கு தவறு நம்ம மேலேயோ அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அந்த சூழல்கள் எல்லாருமே அந்த சுச்சுவேஷன்ஸை அனுபவிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய எஃபர்ட் போட்டிருந்துருப்பீங்க, திடீர்னு பார்த்தா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த கொஷின் பேப்பர் இருந்திருக்காது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு திடீர்னு ஒரு மன அழுத்தங்கள் வந்துடும். நீங்கள் போட்ட எஃபர்ட் எல்லாமே கரெக்டு தான், ஆனால் சூழல்கள் மாறி இருந்திருக்கலாம். அதே மாதிரி தான் தொழில் செய்கிறவங்களுக்கும், பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கும், ஒர்க் போகிறவங்களுக்குமே அதுதான். நான் வந்து என்னுடைய ஒர்க்கில் நல்லா தானே ஒர்க் பண்ணினேன், நான் எஃபர்ட் கரெக்டாக தானே போட்டேன், அப்போ எனக்கு சரியான ரெக்கக்னிஷன் வரலையா, என்ன இவங்க புரிஞ்சிக்கலையா, பார்க்க வேண்டியவங்க அதை கரெக்டாக பார்க்கலையா, அதாவது ஒரு எஃபர்ட்டுங்கிறது ஒரு லிமிட்டை தாண்டி கூட போட்டிருந்துருப்பீங்க. ஆனால் ரெக்கக்னிஷனுங்கிறது உடனே வந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுங்கிறப்போ சூழல்கள் தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்கோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மாறும், இந்த தருணம் கண்டிப்பாக மாறும். இந்த வருட கடைசியிலிருந்து நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. இந்த வருடம் எப்படின்னா அப்படியே கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சிட்டு கொஞ்சம் பொறுமையாக சில விஷயங்கள் நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் உங்களுக்கு போகுது. அப்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுடைய நாலேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஸ்கில்ஸுக்கு அப்கிரேட் பண்ணணும், இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா லாங்குவேஜஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இன்னும் அடுத்தடுத்த துறைகள். ஏன்னா ராகு எப்படி பண்ணுதுன்னா நிறைய விஷயங்கள் கொடுக்கும். ராகு
எதை வேணாலும் எதை தொட்டாலும் துளங்குன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இப்போ வந்து நான் எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். எனிதிங் ரிலேட்டட் டு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தாலுமே, டூல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதை நீங்கள் கையில் எடுத்தாலுமே அது உங்களுக்கு growth தான். அப்போ கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்போ வந்து கலைத்துறையிலலாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கலாம், இல்லை கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கலாம். ஸோ அது என்ன பொருளாக கூட இருக்கலாம். அப்போ அந்த கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அட்லீஸ்ட் ஒரு மியூசிக்காவது நீங்கள் கேட்குறது உங்கள் லைஃப்பை கொஞ்சம் மாற்றும், கொஞ்சம் லக் ஆக்டிவேஷன் பண்ணிவிடும். டெக்னாலஜி வைஸ் நல்ல ஒரு சக்ஸஸ் அண்ட் லக் ஆக்டிவேஷன் ஆகிற மாதிரியே தான் உங்களுக்கு இருக்குது. இன்கம் ரீதியாக ஒரு க்ரோத்தாக தான் இருக்குது, ஒரு அப்கிரேடேஷனாக தான் இருக்குது. கடன்லாம் நாங்கள் வச்சுருக்கோம், கடன்லாம் அடைச்சிருவோம்னா கண்டிப்பாக கடனை வந்து அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வருமானம், ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகி வரக்கூடிய ஒரு தொழில் மாற்றம், இல்லை ஒரு செகண்ட் இன்கம் வர மாதிரி, இந்த மாதிரி எல்லா அமைப்புமே வந்து கும்பத்துக்கு நல்லா தான் இருக்குது. அதுக்கான ஸ்டெப்ஸ்குள்ளே தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. சில பேர்த்துக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து புது புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடைக்கிது. இது எப்படி நல்லபடியாக போகும்னா கண்டிப்பாக நல்லபடியாக தான் போகும். என்னென்னா பொறுமை, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பொறுமையை கையாளுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் பொறுமையை கையாண்டுருவீங்க. இதுக்கு மேலே எப்படிங்க நாங்கள் பொறுமையை கையாளுறதுனா, இந்த பொறுமைக்கான ஒரு அங்கீகாரம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது லாங் லாஸ்டிங்காகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் கும்பராசிக்கு சொல்கிறது. ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கூட ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தால் கூட சரியாயிடும், ஆட்டோமேட்டிக்காகவே அது சரியாகக்கூடிய ஒரு தருணத்தில் தான் இருக்கீங்க. ஸோ இந்த குடும்பத்தில் ஒரு குழப்பங்கள் போயிட்டுருக்கு. ஒரு சில கும்பராசியில் இருக்கவங்களே எங்கள் குடும்பத்தில் ஒரு குழப்பம் போயிட்டுருக்கு, இது சரியாயிடுமா அப்படின்னா கண்டிப்பாக சரியாகும். எல்லாமே ஒரு நிதானமாக ஒரு பொறுமையை கடைப்பிடிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாமே இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது தான் கும்பராசிக்கு. எல்லாமே நல்லபடியாகவே தான் நடக்க போகுது தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா. இப்போ ராகு இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும்னா, திடீர்னு உங்களுக்கு லைஃப் ஸ்டைல்லாம் சேஞ்ச் பண்ணிவிடும். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னரோடைய லைஃப் ஸ்டைலே திடீர்னு சேஞ்ச் ஆகும். அதை வந்து ஒரு பாசிட்டிவாக தான் நீங்கள் பார்க்கணும், ஒரு பாசிட்டிவ் க்ரோத்தாக தான் இருக்கும். டோட்டல் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் கொடுக்கக்கூடியது தான் ராகு. இப்போ அதாவது ஒரு அடுத்த லெவல் ஸ்டெப்புக்கு தான் ராகு உங்களை கொண்டு போகும். முயற்சிகள் வந்து நீங்கள் எவ்வளோ முயற்சிகள் பண்ணினாலும் அது பிரம்மாண்டத்தை தான் உங்களுக்கு கொடுக்கும். என்னென்னா அப்பப்போ பின் விளைவுகளையும் யோசிச்சுக்கணும், ஹெல்த்தையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும், உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கும்பத்தில் இருக்கவங்க வந்து உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். ஸோ அவங்க என்ன மாதிரியான உணவை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுலேயே நீங்கள் கவனம் செலுத்திக்கணும். இல்லைனா ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸை கொடுத்துரும், மன அழுத்தங்களுக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன்ஸை கொடுத்துரும். ஸோ அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். அதுக்காக ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி போய் அதை என்னன்னு பார்த்து பிடிச்சி அப்படி இல்லை, அன்பா, அனுசரணையாக, அக்கறையாக அந்த மாதிரி இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் கும்பத்துக்கு சொல்லக்கூடியது. நீங்கள் வந்து தர்பானீஸ்வரர் கோயிலுக்கு, அதாவது வந்து சனீஸ்வரரை போய் நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு திருநள்ளாறு போயிட்டு வர்றது கொஞ்சம் அவசியம் இந்த தடவை கும்பத்துக்கு. திருநள்ளாறு போயிட்டு வாங்க. போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் போய் தரிசனம் முடிச்சுட்டு வர முடியுமோ ரொம்ப அதாவது சில பேர்லாம் தங்கி இருந்தெல்லாம் வந்து வழிபாடு பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ண வேண்டாம். போனோமா வந்தோமாங்கிற மாதிரி தான் இருக்கணும் திருநள்ளாறு போயிட்டு வருது. திருநள்ளாறு போயிட்டு வந்தீங்கன்னா முடங்கி இருந்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்களை கொடுத்து திடீர்னு ஒரு growth கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது கும்பத்துக்கு. இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Plan your next summer escape with Grand Royal Tour.